திமுக அதிமுக அப்படின்றது கூட மாறி இப்போ வந்து திமுக தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பகுதிகள் அந்த மாதிரி தான் ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்றாங்க. திமுக தாவேக்கா போட்டி இருக்குங்க, சில இடங்கள் இருக்குது, சில மாநகராட்சி பகுதிகளில் நகராட்சி பகுதிகளில் இருக்கலாம். பட் தமிழ்நாடு முழுக்க அந்த மாதிரியான ஒரு போட்டி இருந்த மாதிரி எனக்கு தெரியலைங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி இருக்கிற தொகுதிகள் கொங்கு மண்டலம் அப்படி தான் இருக்குது. திமுக அதிமுக போட்டியாக தான் இருக்குது. அந்த இடத்துல தாவேக்கா வந்து ஸ்பாயில் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் போட்டின்றது வந்து இப்போ சென்னையில் வந்து திமுக தாவேக்கா போட்டி சில தொகுதிகள் உண்மையிலே இருக்குது. ஆக்சிஸ் மை இந்தியாவுக்கு வந்து அதே கருத்து கணிப்பார், அதே மாடல் ஏன் மற்றவங்களுக்கு வரல? மற்றவங்கலாம் 70 இடங்கள் வரையும் ஒருத்தம் கொடுத்தான், மற்றவன் எல்லாமே 1லேருந்து 40 தானே கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? ஒரு 10 கருத்து கணிப்பு 1லேருந்து 40 தானே கொடுத்துருக்கான் தாவேக்காவுக்கு. ஒரு கருத்து கணிப்பு 70 வரையும் கொடுத்தான். இந்த ஒரு கருத்து கணிப்பு மட்டும் 120 வரையும் கொடுத்தானே, அவனுக்கு எப்படி அந்த ஃபிகர் வந்தது? ஒரு 3 லட்சம் பேருக்கு புதுமை பெண் திட்டத்தில் காலேஜ் போகிற பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, புதுமை அப்புறம் தமிழ் புதல்வன் திட்டத்தில் கொடுக்குறாங்கல்ல, நான் முதல்வன் திட்டம் இருக்குல்ல, மக்களை தேடி மருத்துவம் இருக்குல்ல, நம்மை காக்கும் 48 இருக்குல்ல, இந்த மாதிரி பல திட்டங்கள் வரிசையாக இருக்குல்ல, இலவச பஸ் பயணம் இருக்குல்ல பெண்களுக்கு. இதெல்லாம் அவங்க செஞ்சிருக்கிறது ஓரளவுக்கு ரீச் பண்ணியிருக்கு. திமுக வெற்றி பெற்றால் அதற்கு காரணம் திமுக என்ற கட்சி பேரில் இருக்கிற கெட்ட பேர் விட்டுருங்க, ஸ்டாலின் என்ற அவருக்கு அந்த தலைவருக்கு இருக்கிற ஒரு இமேஜ். அவர் எவ்வளோ ஓட்டை பிரித்து திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, குறைந்த மார்ஜினில் திமுக வின் பண்ணுறதுக்கு உதவுறாரு தான் பார்க்கணும். நிறைய இடத்துல பாஜகலாம் வந்து தாவேக்காவுக்கு போட்டிருக்காங்க. பாஜக அவங்களுக்கு வந்து திமுகவை தோக்கடிக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தாவேக்காவுக்கு போட்டாங்க. ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. திமுகவை நம்பலை, அதனால் தாவேக்காவுக்கு போடுறாங்க வச்சுக்கோங்க. அதனால் விஜய் தான் கேண்டிடேட். 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் யார்? கேண்டிடேட் யாரை வேணால் இருக்கலாம். அந்த தாவேக்கா ஏஜென்ட்டுக்கே கேண்டிடேட் யாருன்னு தெரியலைங்க சில தொகுதிகளில். உண்மையிலேயே இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் வந்துட்டு ஜெயிச்சு வந்துட்டாரு அப்படின்னா அது உண்மையிலேயே விஜய் அவர்களுடைய ஆட்சியாக இருக்குமா அல்லது பாஜகவினுடைய ஆட்சியாக இருக்குமா சார்? பாஜக விடாது. பாஜக பின்னாடியிலேருந்து ஆட்டி வைக்கிறது ட்ரை பண்ணுவாங்க, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வலையில் விஜய் விழுந்தாருன்னா அவரோட சரிவு ஆரம்பிச்சிடும். நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருத்து கணிப்புகள் வந்துட்டு அப்படி பழிக்குமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா பீகாரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் நடந்ததே வேறு. உண்மையிலுமே உங்களுக்கு கருத்து கணிப்புகள் மீது நல்ல அபிப்பிராயம் இருக்கா? நல்ல அபிப்பிராயம் கெட்ட அபிப்பிராயம்ன்றதை விட சில கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல்ஸ் வந்து பலன் கொடுக்கறதும் இருந்திருக்கு, பலன் கொடுக்காதே இருந்திருக்கு. அதாவது அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஒரு நியர் அக்யூரேட்டாக வந்ததும் இருக்குது, வராதையும் இருந்திருக்கு. அதனால் ஒரேடியாக நம்ம வந்து அதை வந்து ஒதுக்கி தள்ள முடியாது. அது வந்து எந்த மெத்தடாலஜியில் எடுக்கிறாங்க, அது சயின்டிஃபிக்காக எடுக்கிறாங்களா இல்லையா, அது எந்த கம்பெனி எடுக்கிறாங்க, அவங்க ரிலையபிலிட்டி இருக்கா, கிரெடிபிலிட்டி இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம எடுக்க முடியும். ரெண்டாவது, சில போது ஒரே மாதிரியான கருத்து கணிப்பு ஒரு 2-3 கருத்து கணிப்பு வந்ததுன்னா ஓரளவுக்கு ஒரு சிமிலர் ஒப்பீனியன் இருக்கும்போது சரி, இப்போ ஓரளவுக்கு மக்களுடைய மூடை காமிக்கிறதுன்ற மாதிரி நினைக்கலாம். இல்லை, ஒரு பர்டிகுலர் கருத்து கணிப்பு மட்டும்தான் வந்திருக்கு, மற்ற யாரும் அந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு கொடுக்கலன்ற போது இவன் மட்டும் ஏன் இப்படி ஒரு ஸ்டாண்டர்லோனா தனியாக அவன் கொடுத்துருக்கான், இவனுக்கு மட்டும் இப்போ இவனுக்கு கொடுத்தது இவன் எத்தனை பேரை பார்த்தோன்னா அதே மாதிரி தான் மற்றவனும் பார்த்துருப்பான், மற்றவன் இதே மாதிரி கருத்தை ஏன் சொல்லலைன்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ அதனால் இப்போ வந்த கருத்து கணிப்புகளே பாருங்கள், இப்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் கருத்து கணிப்புகளே சரியாக வரல. 400 வரும்னா 370 வரும்னா எதுவுமே வரல. அதே மாதிரி 2016லையும் சரியாக வரல, 21 சரியாக வந்தது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இப்போ இந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கருத்து கணிப்பு திமுகவுக்கு 120லேருந்து 170 இடம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு சிமிலாரிட்டி தெரியுது, நமக்கு ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. ஆனால் அதே சமயம் திடீர்னு ஒருத்தன் வந்து ஆக்சிஸ் மை இண்டியான்னு சொல்கிறான், திடீர்னு 98லேருந்து 120ன்றான். இப்போ அவனை தவிர வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னா இல்லை, டுடே சாணக்கியா மட்டுமே 70 வரையும் கொடுத்துருக்கான் தாவேக்காவுக்கு. அப்போது நம்ம யோசிக்கிறோம், இவருக்கு மட்டும் இந்த ஃபிகர் எப்படி வருது, ஒரு 2 பேருக்கு கூட வந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த காத்து இவனுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு இண்டிகேஷன் இவனுக்கு வந்துருந்தா இப்போ மற்றவனுக்கு ஏன் வரல, மற்ற 2 பேருக்கு வந்திருக்கலாம். மொத்தம் 13-14 பேர் எடுக்கிறாங்க, மற்ற ஒரு 2-3 பேருக்கு வந்திருக்கலாமே, ஏன் வரல? திமுகவை பொறுத்த மட்டும் 6-7 பேருக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபிகர் வருது, காற்று இந்த பக்கம் அடிக்கிற மாதிரி ஃபிகர் வருது. இவன் மட்டுமே இதை பண்ணியிருக்கானே, அப்போ இவனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்குறப்போ
என்னப்பா அந்த அந்த கருத்து கணிப்பு நடத்தி கேட்டால் அவன் என்ன சொல்கிறான் 98 தப்பாக கொடுத்துட்டோம், அது 70லேருந்தே நீங்கள் வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு இதே சொல்கிறான். அப்புறம் நாங்கள் ஜாதியை பார்த்தோம், அந்த பார்த்தோம், இதை பார்த்தோன்ற அவன் சொல்கிற ஜாதி கணக்கெல்லாம் தப்பாக இருக்குது. நாங்கள் எடுத்ததில் 9% பிராமணர்கள்ட்டே கேட்டோன்றான். அவன் மக்கள் தொகையிலே 3% தான் இருக்கான். அவன்கிட்ட 9% ஏன் கேட்டானா அதுக்கு பதிலே கிடையாது. அப்புறம் அவங்க சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா திமுகவும் தாவேக்காவும் கிட்டத்தட்ட 100 தொகுதியில் வெற்றி பெறுற மாதிரி சொல்கிறான். அவன் 90லேருந்து 110ன்றான், அது வந்து 98 120. இப்போ ஆவரேஜாக 100 வச்சுக்கோங்களேன். அப்போ 100னா இப்போ 200 தொகுதிகளில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் நேரடி போட்டியா? அது இருக்க சான்ஸே கிடையாது. அப்படி இருந்தால் தான் 100 வரதுக்கான வாய்ப்பு. திமுக அதிமுக அப்படின்றது கூட மாறி இப்போ வந்து திமுக தாவேக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பகுதிகள் அந்த மாதிரி தான் ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்றாங்க. திமுக தாவேக்கா போட்டி இருக்குங்க, சில இடங்கள்ல இருக்குது, சில மாநகராட்சி பகுதிகளில் நகராட்சி பகுதிகளில் இருக்கலாம். பட் தமிழ்நாடு முழுக்க அந்த மாதிரியான ஒரு போட்டி இருந்த மாதிரி எனக்கு தெரியலைங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி இருக்கிற தொகுதிகள் கொங்கு மண்டலம் அப்படி தான் இருக்குது. திமுக அதிமுக போட்டியாக தான் இருக்குது. அந்த இடத்துல தாவேக்கா வந்து ஸ்பாயில் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் போட்டின்றது வந்து இப்போ சென்னையில் வந்து திமுக தாவேக்கா போட்டி சில தொகுதிகள் உண்மையிலே இருக்குது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அந்த ரேஞ்சில் இருக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சில இடங்கள்ல இருக்கலாம், மத்திய வடமண்டலத்தில் இருக்கலாம், இதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரேடியாக தமிழ்நாடு முழுக்க அது வந்து திமுக தாவேக்கா போட்டியாக இருந்து 200 இடங்களில் திமுக தாவேக்கா போட்டியாக இருந்தால் தான் அந்த ஆக்சிஸ் மை இந்தியாவோட கருத்து கணிப்பை நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ தான் இவன் 100 அவன் 100 வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இல்லாட்டி அதில் நடுவில் வந்து மும்முனை போட்டியாக இருந்தால் 100 வராது ரெண்டு கட்சியுமே. இப்போ நீங்கள் சொல்கிற கணக்கே தப்பாக போகுதுங்க. ஜாதி கணக்கும் தப்பாக போகுது, நீங்கள் எடுத்த மெத்தடாலஜியும் சரியில்லை, நீங்கள் சொல்கிற நம்பர்ஸும் சரியில்லை. அப்போ எப்படி அதை சொல்கிறீங்கன்னா உலகமே தாவேக்கான்னுது. உலகமே யாரை கேட்டாலும் தாவேக்கா ஓட்டு சார், 50 பேரை கேட்டேன் சார், 40 பேர் தாவேக்கா சொல்கிறார் சார் அப்படின்னு. கால் டாக்ஸிக்காரன்ட்ட கேட்டேன் சார், ஆட்டோக்காரன்ட்ட கேட்டேன் சார், எங்கள் குடும்பத்தில் 5 பேர் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டான் சார், அவங்க பக்கத்து வீட்டு குடும்பத்தில் 4 பேரில் 3 பேர் போட்டான் சார் தாவேக்காவுக்கு. இதே பேச்சை யார் கிளப்பி விடுறாங்க? இந்த பேச்சு கிளம்புது. திமுக சோஷியல் மீடியாவில் இது ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டு வராங்களோ சார், தாவேக்கா பயங்கர கிங் மேக்கராக செயல்படுறாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் அந்த சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன், வேற எங்கேயும் கேட்குற மாதிரி எனக்கு தெரியல. சில இடங்களில் போட்டி உண்மையிலே இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன் தாவேக்கா என்ன மாதிரியான ஓட் பர்சன்டேஜ் எடுக்குது. இந்த கருத்து கணிப்பு நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். ஆக்சிஸ் மை இந்தியாவுக்கு வந்து அதே கருத்து கணிப்பு அதே மாடல் ஏன் மற்றவங்களுக்கு வரல? மற்றவங்களாம் 70 இடங்கள் வரையும் ஒருத்தன் கொடுத்தான், மற்றவன் எல்லாமே 1லேருந்து 40 தானே கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? ஒரு 10 கருத்து கணிப்பு 1லேருந்து 40 தானே கொடுத்துருக்கான் தாவேக்காவுக்கு. ஒரு கருத்து கணிப்பு 70 வரையும் கொடுத்தான். இந்த ஒரு கருத்து கணிப்பு மட்டும் 120 வரையும் கொடுத்தானே, அவனுக்கு எப்படி அந்த ஃபிகர் வந்தது? அவனை மாதிரி இந்த 3 பேர் கொடுத்தான், அவனை மாதிரி 2 பேர் கொடுத்தான்னா ஆமாங்க காற்று கொஞ்சம் தாவேக்கா பக்கம் அடிக்குது, திமுக பக்கம் அடிக்குது நம்ம சொல்லலாம். இப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும் அது மாதிரி கொடுத்தப்போ நம்ம எப்படி அதை நம்பி சொல்ல முடியும்? அவன் எடுத்ததுலேயே 1008 குறை இருக்குது. அப்போ எப்படி நம்ம அதை நம்ப முடியும்? அப்போ இது வந்து ஊதி கிளப்பி விடுற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் அது எவ்வளோ தூரம் மெட்டீரியலைஸ் ஆகுது. பல தாவேக்கா பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க, 50% வரையும் விஜய் எடுப்பாருன்றாங்க. அவன் எங்கேயும் பிரச்சாரத்துக்கும் போல, ஒன்றும் போல, எதுவும் பண்ணல, போன இடத்துலையும் பேசலை, இருந்தாலும் எனக்கு ஓட்டு போடுவாங்கப்பா. இது என்ன மனநிலை? வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காருல்ல, வீட்டுக்கு ஒரு விஜய் கிண்டர் ஜாய்க்கு அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடிச்சி ஓட்ட வாங்குங்கன்றார். உண்மையிலேயே ஓட்ட வாங்கினாங்களா அந்த பசங்கிறது இனிமேல் தான் தெரியாது. அது நாளைக்கு தான் தெரியும், நாளைக்கு தான் தெரியாது. ஆனால் இளைஞர்கள்லாம் பார்த்தீங்க, இளைஞர்கள் மட்டுமே சொல்ல முடியாது. இப்போ நிறைய நடுத்தர வயதினருமே கூட பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு திமுக அதிமுக ரெண்டுமே வேண்டாம், நாங்கள் மாற்றத்தை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவங்க மக்களுக்காக செஞ்ச நிறைய விஷயங்களை வந்துட்டு அதை மக்கள்கிட்ட இப்போ இருக்கிற தலைமுறை கிட்ட கொண்டு போக தவறிட்டாங்க அப்படின்ற கோணம் எடுத்துக்கலாம்ல. ட்ரை பண்ணாங்கங்க. அதிமுக மேலேயும் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, திமுக மேலேயும் நிறைய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. திமுக பல நல்ல விஷயங்களும் பண்ணினாங்க 5 வருஷத்தில், அதையும் எடுத்துகிட்டு போனாங்க மக்கள்கிட்ட. திமுக வெற்றி பெற்றதுன்னா அந்த பயன்பெற்றவர்கள் காரணம். திமுக திட்டங்கள்னால பயன்பெற்றவங்க இருக்காங்களே. ஒரு 20 லட்சம் குழந்தைகளுக்கு காத்தால பிரேக்ஃபாஸ்ட் போடுறாங்கங்க. ஒரு 1,31,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல. ஒரு 3 லட்சம் பேருக்கு புதுமை பெண் திட்டத்தில் காலேஜ் போகிற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல. புதுமை அப்புறம் தமிழ் புதல்வன் திட்டத்தில் கொடுக்குறாங்கல்ல. நான் முதல்வன் திட்டம் இருக்குல்ல, மக்களை தேடி மருத்துவம் இருக்குல்ல, நம்மை காக்கும் 48 இருக்குல்ல. இது மாதிரி பல திட்டங்கள் வரிசையாக இருக்குல்ல. இலவச பஸ் பயணம் இருக்குல்ல பெண்களுக்கு. இதெல்லாம் அவங்க செஞ்சிருக்கிறது ஓரளவுக்கு ரீச் பண்ணியிருக்கு. திமுக வெற்றி பெற்றால் அதற்கு காரணம் திமுக என்ற கட்சி பேரில் இருக்கிற கெட்ட பேர் விட்டுருங்க, ஸ்டாலின் என்ற அவருக்கு அந்த தலைவருக்கு இருக்கிற ஒரு இமேஜ், அதனால அது ஓரளவுக்கு பிழைக்கும். பயன்பெற்றவர்கள் ஓட்டு போட்டால் ஓரளவுக்கு பிழைக்கும்.
அதே மாதிரி கூட்டணி பலம் காரணமாக ஓரளவுக்கு பிழைக்கும். அப்புறம் அவங்க கடைசி நேரத்தில் பணம் கொடுத்தது போன்ற விஷயங்கள்னால ஓரளவுக்கு அது தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுகவுக்கு என்ன அது மாதிரி இருக்குது சொல்லுங்கள்? அதிமுக 10 தோல்வி, பழனிசாமி அதே மாதிரி தான் இருக்காரு. தன்னையும் பலப்படுத்திக்கல, தன் கூட்டணியும் பலப்படுத்திக்கல. அவர் எப்படி வின் பண்ணுவார்? அவருடைய ஓட்டை சசிகலா பிரிக்கிறாங்க, ராமதாஸ் பிரிக்கிறாரு, விஜய் பிரிக்கிறாரு, பாமக ஓட்டை பிரித்து அதிமுகவுக்கு தானே பிரச்சனை. திமுகவுக்கும் பிரச்சனை. ஆனால் திமுக 45லேருந்து குறைஞ்சா கூட 35 தான் வரும். அது அதிமுக 39 10 குறைஞ்சா 29 வரும் அது. ஸோ அதனால் வந்து நம்ம பாயிண்ட் என்னென்னா, அந்த 10 விஜய் எடுத்து இன்னும் கொஞ்சம் 5 கூட எடுத்தாங்கன்னா 25 வருவார். என்ன சீட்டு வாங்குவாரோ தெரியாது. ஸோ அதனால் இந்த கருத்து கணிப்புகளை பொறுத்த மட்டும் வந்து ஓரளவுக்கு அதிமுகவை பொறுத்த மட்டும் அது ஆளுங்கட்சியாக வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது என்னுடைய கருத்து. அந்த கருத்து எதிர்கட்சி சீட்டில் யார் உட்காருவாங்க? எதிர்கட்சி சீட்டில் வந்து விஜய் அடித்து தூக்கினார்னா 30 வந்தாருன்னா அவர் தான் எதிர்கட்சி. அதில் குறைஞ்சாருன்னா, அதுக்கும் குறைஞ்சிட்டாருன்னா கஷ்டம் அதிமுக. அதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு நான் பார்க்குறேன். திமுக அடிச்சு பிடிச்சி 117க்கு மேலே வந்துருவாங்க. 130 வரையும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு என்னுடைய கருத்து. இது ஃபெயில் ஆகுமானா, இது விஜயுடைய சுனாமி மாதிரி விஜய் வந்துட்டாருன்னா திமுகவும் பின்னாடி போயிடும். இல்லைங்க, இதெல்லாம் இந்த சத்தம்லாம் நீங்கள் கேட்டதெல்லாம் சோஷியல் மீடியாவோட சரிதான், உண்மையிலேயே நடக்கலை. எந்த குழந்தைங்களும் அப்பா அம்மா வற்புறுத்தினா கூட அப்பா அம்மா ஓட்டு போடல. அப்பா அம்மா வந்து அவங்க பெற்ற பலன் காரணமாக திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. மாற்றம் வேணும்னு நினச்சவங்க அதிமுக விட்டுட்டு தாவேக்காக்கு போட்டாங்க. திமுக இல்லாட்டி தாவேக்காக்கு. திமுக தன்னோட கோர் ஓட் பேங்கை தக்க வச்சுட்டு அது வின் பண்ணிடுச்சுங்க அப்படின்ற வந்தாலும் வரலாம். இல்லைங்க, ஒரேடியாக வந்து மக்கள் வந்து வேண்டாம் அந்த திமுக வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டானுங்க. அவங்க தாவேக்கா வந்து விஜய் பிரச்சாரம் பண்ணுறாரோ பண்ணலையோ இந்த 2 கட்சியும் ஒழிஞ்சா போகிறோன்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அது பெரிய அதிசயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, ஒரு நல்ல ஓட் பர்சன்டேஜ் வாங்குவார், சீட் எவ்வளோ வாங்குவார்ன்றது நம்மளால் சொல்ல முடியல. சார், இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு பெரம்பூர்லேயும் வந்து போட்டியிட்டார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியிலையும் வந்து போட்டியிட்டார். இந்த 2 தொகுதிகளில் எந்த தொகுதிகளில் விஜய்க்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? பெரம்பூரில் ஒரு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திருச்சியில் சொல்ல முடியாது. திருச்சியில் பார்க்கணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். திருச்சியில் பெரம்பூரில் கண்டிப்பாக வாய்ப்புகள் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, அவர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தாவேக்கால புசி ஆனந்தும் சரி, ஆதவ் அர்ஜுனாவும் சரி ரொம்பவுமே டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த தேர்தலில்? இவங்கெல்லாம் டஃப் கொடுப்பாங்க, கடைசியில் வின் பண்ணுவாங்களா தெரியாது. எல்லாமே டஃப் கொடுக்குறாங்க எல்லாருமே. சென்னையில் புஷிலாம் டஃப் கொடுக்குறாரு. அவர் எவ்வளோ ஓட்டை பிரித்து திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, குறைந்த மார்ஜினில் திமுக வின் பண்ணுறதுக்கு உதவுறாரு தான் பார்க்கணும். நிறைய இடத்துல பாஜகலாம் வந்து தாவேக்காவுக்கு போட்டிருக்காங்க. பாஜக அவங்களுக்கு வந்து திமுகவை தோக்கடிக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தாவேக்காவுக்கு போட்டாங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் பெரும்பாலும் வந்து தாவேக்காவுக்கு தான் போட்டிருக்காங்க. எடப்பாடி வரக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் போட்டிருக்காங்க. எல்லா கட்சிகளையும் பற்றியுமே பேசிகிட்டு இருக்கோம். இல்லை, நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குது? ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாவம், அவங்க இந்த 8% இந்த வாட்டி வாங்குவாங்களான்றது ரொம்ப டவுட்டு. அவங்க 6% குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய. ஸோ ஓட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக குறைஞ்சிடும். அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் சில கருத்து கணிப்புகளில் அவங்களுக்கு இடமே கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு இடமா வருமானு தெரியாது நமக்கு. ஆனால் இந்த வாட்டி அவங்க 8% வாங்குறது ரொம்ப கஷ்டம். அவரையும் ஸ்பாயில் பண்ணுறாரு விஜய். அங்கேயும் கை வைக்கிறார். திமுகலையும் கை வைக்கிறார், நாம் தமிழ்லையும் கை வைக்கிறார், அதிமுகலையும் கை வைக்கிறார், எல்லா இடத்துலையும் கை வைக்கிறார். இதில் என்னென்ன திமுகவுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, என்னதான் போன வாட்டியோட நீ எவ்வளோ குறைச்சாலும் நான் ஒரு 4 முனை போட்டியில் வின் பண்ணுற லெவலில் தான் இருக்கேன்னு திமுக நினைக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து பேசும்போது உத்தேச அமைச்சரவை பட்டி எல்லாமே கூட வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்லும்போது ஜெயிச்ச கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்துட்டு பனையூருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இவ்வளவு நம்பிக்கையாக இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக அவர் சொல்கிறாரு அப்படின்னா அவருக்குமே கூட ஒரு ரகசிய தகவல்கள் வந்திருக்கலாம் இல்லையா, அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கண்ணோட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அப்படி இல்லைங்க, அவர் எங்கேயாவது நடுவில் யாராவது கடத்தின்னு போயிட்டாங்க என்ன பண்ணுறது வின் பண்ணுற கேண்டிடேட்டை. அதனால் வந்து சொல்லிட்டு பாருன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க யாரும் போக மாட்டாங்க. இவர் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை விஜய். ஏன்னா விஜயால் தான் அவங்க வின் பண்ணுறாங்க. ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. திமுக நம்பலை, அதனால் தாவேக்காக்கு போடுறாங்க வச்சுக்கோங்க. அதனால் விஜய் தான் கேண்டிடேட். 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் யார்? கேண்டிடேட் யாரை வேணால் இருக்கலாம். அந்த தாவேக்கா ஏஜென்ட்டுக்கே கேண்டிடேட் யாருன்னு தெரியலைங்க. சில தொகுதிகளில் ஏஜென்ட்டாக உட்காரானே பூத்தில், அவனுக்கே தாவேக்கா வேட்பாளர் யாருன்னு தெரியல. வெளில வந்து அந்த நோட்டீஸை பார்த்து எழுதிக்கிறான். அப்படி இருக்கான். விஜய் தான் அவனுக்கு தெரியுது. விஜயோட இது விசில் தெரியுது, வேற எதுவும் தெரியல. தாவேக்கா கேண்டிடேட் கூட தெரியல. அதுதான் நிலைமை ஆக்சுவலாக வந்து. அதனால விஜய் வந்து வெற்றி பெற்றா வாங்கன்றது வந்து பயத்தினால இல்லை. இப்போ எடப்பாடி சொல்றாருல கலக்கமடைய வேண்டாம் அப்படின்லாம் அறிக்கை கொடுக்குறாரு. அவர் உண்மையிலே கலங்கி போயிருக்காரு. அவங்க கட்சி கலங்கி போயிருக்கு. விஜய் அப்படி இல்லை. விஜய் என்ன பண்ணுறாரு, விஜய்க்கு 10% வந்தாலும் வெற்றி தாங்க, 20% வந்தாலும் வெற்றி தாங்க, 1 சீட்டு வந்தாலும் வெற்றி தாங்க, 30 சீட்டு வந்தாலும் வெற்றி தான், 70 சீட்டு வந்தாலும் வெற்றி தான். 70 வந்தால் பிரம்மாண்ட வெற்றி கண்டிப்பாக. அதனால் அவர் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவருக்கு எல்லாமே வரவு தான். அவருக்கு அதிமுகவுக்கு தான் செலவு, இழப்பு வந்து அதிமுகவுக்கு, கெயின் வந்து தாவேக்காவுக்கு. 10 வந்தாலும் கெயின் தான், 100 வந்தாலும் கெயின் தான். அது
ஆட்சிக்கு வந்தால் பெரிய கெயின், உலக அதிசயம் அது ஆக்சுவலாக. நீங்கள் இத்தனை வருஷம் பத்திரிக்கையாளராக இருக்கீங்க, நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய தேர்தல்களில் கடந்து வந்திருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மாற்று சக்தியாக விஜய் கண்டிப்பாக இருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களா? அதுக்கு அவர் தகுதியானவர் கிடையாதுங்க. ஆனால் மக்கள் அவரை நம்புறாங்க. திமுக ஒரு மாற்றத்துக்கான ஒரு அப்படின்னு அவர் நம்புறாங்க. அப்படி அவர் இருப்பாரான்னு அவர் இதுவரையும் நடந்த முறைகளை பார்க்கும்போது அவர் அப்படிப்பட்ட மாற்றத்துக்கு தகுதியானவராக இருக்காரான்னு தெரியலைங்க. உண்மையிலேயே அவர் ஆட்சிக்கு வந்தாலும் புரியும். இதுவரையும் ஒரு நடவடிக்கைகள் அப்படி இல்லை. அந்த 41 பேர் இறந்து போன போதெல்லாம் அவர் உண்மையான அக்கறையெல்லாம் காமிக்கவே இல்லை. அவர் ஆக்சுவலாக ஒரு அரசியல் தலைவர்னா உடனே அங்கே போய் ஆறுதல் சொல்லிடுவான். இவர் அது மாதிரிலாம் போவே இல்லை. ரெண்டாவது இவர் என்ன நினைக்கிறாரு, நமக்கு பின்னாடி இருக்கிற கும்பல் நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை ஆதரிக்கும், நம்ம சொந்த வாழ்க்கையை பற்றி எதுவும் கவலைப்படாது, நம்ம வந்து எப்படி நடந்துனாலும் நம்மளை ஆதரிக்கிற கும்பல் தான் அது. அது வந்து ஒரு பக்தி கூட்டம் மாதிரி உருவாயிருக்கு, அது ஒரு ஆன்மீக கூட்டம் மாதிரி உருவாயிருக்குன்னு நினைக்கிறாரு. ஓட்டு போட்டவன் பாதி பேர் வந்து மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு அந்த கூட்டம் இருக்கிறதுனால அந்த கூட்டத்தை பார்த்து மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, சரி இவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது போல் இருக்கு, இவர் ஜெயிச்சுருவார் போல் இருக்குன்னு மற்றவங்களும் இவருக்கு ஓட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் இவங்க கத்தலை பார்த்து ஓ இது பெரிய அளவில் இருக்குது போல் இருக்கேன்னு, சரி ஜெயிக்கிற பார்ட்டியாக வந்துருவார் போல் இருக்கு, நான் ஓட்டு போடுறாங்க. ஸோ அந்த ஒரு கும்பலை வச்சு மற்றவங்களையும் அட்ராக்ட் பண்ணுறாரு. இப்போ எல்லாருமே மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. சீமான் அரசியலுக்கு வந்தப்போ கூட இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி மக்கள் போகலை. அப்படின்னும் போது திமுக அதிமுக மீது மக்களுக்கு அப்படி என்ன சார் வெறுப்பாக இருக்குது? ஏன் இந்த ரெண்டு கட்சிகளையும் வெறுப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? முன்னேறி தான் இருக்கும், பல புள்ளி உரங்கள் அதுதான் சொல்லுது. இருந்தாலும் திமுக அதிமுக வேண்டாம், ஒரு மாற்றம் வேணும், இவங்க 2 பேர் 70 வருஷம் 50 வருஷம் இருக்காங்கல்ல, ஒரு சேஞ்ச் பண்ணி பார்த்தாங்கன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அது வந்து ஃபெயில் ஆகுமா இல்லையான்றது எலெக்ஷன் ரிசல்ட் தான் சொல்லும். ஆனால் அப்படி விஜய் வின் பண்ணார்னா திமுக அதிமுக பிடிக்காதவங்க இருக்காங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். வேறு எப்படி எடுத்துக்க முடியும்? அது மாதிரி தான் எடுத்துக்க முடியும். அது திராவிட அரசியலை பிடிக்கலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, திராவிட அரசியல் எவ்வளோ பண்ணியிருக்கு. தமிழ்நாடு இன்றைக்கி வந்த முன்னேற்றத்துக்கு காரணம் திராவிட அரசியல் தான். ஆனால் அவங்கக்கிட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் நிறையா இருக்குது. ஒரு வெறுப்பு இருக்குது மக்கள் அவங்க மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. அந்த வெறுப்பை கிளறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக. பாஜக காரங்க கிளறது 2 திராவிட கட்சிகளும் வேண்டான்றது. திமுக அதிமுக வேண்டாம், திமுக அதிமுகவோட பாஜக இருந்தால் கூட அந்த மனநிலை என்னென்னா அதிமுகவும் தோத்தாலும் பரவாயில்லன்னு தான் பாஜக நினைக்கிறான். அந்த பாஜக மனநிலை எப்படி இருக்குன்னா, கூட்டணியில் இருந்தாலும் அதிமுக தோக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதிமுக அங்கே போய் சேர்ந்தே தப்பு முதல்ல. கண்டிப்பாக சார். அவங்க தனியாக இருந்து ஒருவேளை தாவேக்காவோட இருந்து கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா வெற்றி பெற்றிருப்பாங்க. அதுக்கான சான்ஸே போச்சு ஆக்சுவலாக. ஸோ திமுக அதிமுக எதிர்ப்பு மனநிலைன்னு நீங்கள் ஒரு 10% இருக்கு வச்சுக்கோங்க, அதை கேஷ் பண்ணுறாரு விஜய். கண்டிப்பாக. அது தவிர ரசிகர்கள் ஓட்டை கேஷ் பண்ணுறாரு. அதான் பாயிண்ட் அங்கே ஆக்சுவலாக. உண்மையிலேயே இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் வந்துட்டு ஜெயிச்சு வந்துட்டாரு அப்படின்னா அது உண்மையிலேயே விஜய் அவர்களுடைய ஆட்சியாக இருக்குமா அல்லது பாஜகவினுடைய ஆட்சியாக இருக்குமா சார்? பாஜக விடாது. பாஜக பின்னாடியிலேருந்து ஆட்டி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வலையில் விஜய் விழுந்தாருன்னா அவரோட சரிவு ஆரம்பிச்சிடும். இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அவர் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கொள்கையில் அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார். நான் வந்துட்டு பாஜகவை கொள்கை ரீதியான எதிரியாக தான் நான் வந்து பார்க்குறேன், அவங்க கூட எந்த சமரசமும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லும்போது பாஜக தான் இதில் பூந்து எதாவது ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலேயே கொள்கை ரீதியான எதிரி பாஜக அப்படின்னு சொல்லும்போது அவர் எப்படி திரும்ப பாஜகவோட அணியாக செயல்பட முடியும் சார்? பாஜக இவரு எங்க 29 வரையும் பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்குங்க. நீங்க உங்ககிட்ட ஃபண்ட்ஸ் வாங்குறதுல இதெல்லாம் அவங்ககிட்ட தான் போகணும். நீங்க ஏகப்பட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க மக்களுக்கு, 8 சவரன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க கல்யாணம் ஆன தம்பதிகளுக்குலாம். அதெல்லாம் பணம் எங்கேருந்து போவார்? 2500 ரூபா மாதம் பெண்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க, எங்கேருந்து பணம் போவீங்க? அதெல்லாம் மத்திய அரசுலேருந்து பணம் வந்தால் தான் உண்டு. திமுகவுக்கு பணம் வரல, எப்படியோ மேனேஜ் பண்ணாங்க. ஆனால் யார் ஆட்சிக்கு வந்தாலுமே, தாவேக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, பெரிய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் வாக்குறுதியை நிறைவேற்றது. அதனால தான் திமுக இந்த வாட்டி அதிகமாக எதுவும் ப்ராமிஸ் பண்ணாத ரொம்ப கட்டுப்பாடாக இருந்துட்டாங்க. 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாற்றினாங்களே தவிர மற்றதெல்லாம் ரொம்ப யோசிச்சு தான் முடிவு பண்ணாங்க. இந்திய பாயிண்ட் அப்படி இல்லை. இவர் ஏகப்பட்டதை ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. வேலையில்லா இளைஞர்களுக்கு கொடுக்குறேன்றாரு, 8 சவரன் நகை கொடுக்குறேன்றாரு, குழந்தைக்கு மோதிரம் போடுறேன்றாருன்னு பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதனால வந்து இவர் பணம்லாம் ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவார்? பாஜக தயவு இல்லாட்டி மேனேஜ் பண்ண முடியாது. அதனால பாஜக எழுத்துட்டு பாலிடிக்ஸ் பண்ணுவாரான்னு அது தெரியல, அது பார்க்கணும். திமுக எழுத்த மாதிரி எதிர்ப்பாரான்னு நமக்கு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. வந்தால் வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது வந்து பாஜகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
திமுக மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுப்பாரான்றது கேள்விக்குரிய ஒரு விஷயமா பார்க்குறேன். இப்போ நிறைய கருத்து கணிப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்சி வரும் இந்த கட்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலுமே கூட ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது, தொங்கு சட்டசபை அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்க. அதாவது ஒன்று திமுக தனியாக வரணும் 120 125, இல்லை திமுக கூட்டணியோடு வரணும் ஒரு 140, இல்லை அதை விட்டிங்கன்னா அதிமுக தனியாக வரணும், அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதிமுக கூட்டணியோடு வரணும், அதுக்கான வாய்ப்பும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அப்போது அதிமுக ஒரு 80 வாங்குது, இல்லை 70 வாங்குது, தாவேக்கா ஒரு 60 வாங்குது. திமுக தனியாவோ இல்லை கூட்டணியோட ஆட்சி அமைக்க முடியல. அப்போ அதிமுகவும் தாவேக்காவும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னா 2 பேரும் சேர்ந்தா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்குமே திமுக போகணுன்னு தான் நினைக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அதிகாரத்தில் பங்கு, எனக்கு சீஃப் மினிஸ்டர், நீ சீஃப் மினிஸ்டர் 2 வருஷம், நான் சீஃப் மினிஸ்டர் 2 வருஷம், அந்த மாதிரி ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனாங்கன்னா சான்ஸ் இருக்குது. அது நடந்தாலும் நடக்கும். ஆனால் இது கடைசி இது நடக்கும்னு உடனடியாக சொல்ல முடியாது. இது கடைசி ஆப்ஷனாக இதை வச்சுருக்கலாம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.